சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் சுண்டைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வதக்கி விடுறேன். நல்லா வதங்கணும் பாருங்கள். எல்லாம் நல்லா வதங்கிட்டு முன்னாடி புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். மஞ்சள் தூளும் இதிலே போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. எல்லாம் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். சுண்டைக்காய் நல்லா உடம்பு ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போடுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சிடுது நல்லா அதை எண்ணெயிலே போட்டு வதங்கணும். நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் புளிக்குழம்பு. மிளகுலாம் போட்டுருக்கு. வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வரத்துக்கு பூண்டு நிறைய 2 பூண்டு போட்டாச்சு. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வாங்கிட்டேன். புளி கட்சியில் சீப்பாக இருக்கும். ஏன்னா வானல் ரெடி பண்ணுறாங்கன்னுட்டு எங்கெல்லாம் இந்த வானல் சமைக்க தான் பிடிக்குது. இருக்குது வானல் இருக்குது, ஆனால் இதில் எனக்கு இது பிடிக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால இந்த வானல் எனக்கு ஈஸியாக இருக்குது. மாற்றிடுறேன், கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுறேன் வானலை. நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த புளியிலே நல்லா வேகணுங்க. சுண்டைக்காலாம் நல்லா புளியில் ஏறும். நல்லா எண்ணெய் தேலி வரும்போது நம்ம நல்லா கெட்டி ஆகிட்டு அப்புறமா நம்ம இறக்கணும். செமையாக இருக்கா பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு சுண்டைக்காய் புளி குழம்பு வச்சு. இது எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சுண்டைக்காய். அவங்களுக்கு எதை கிடச்சிதோ அதனால் சுண்டைக்காய் சரி இன்றைக்கி சுண்டைக்காய் லஞ்சில் சுண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு ரசம் சாதம் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் வறுவல். எங்கள் தோட்டத்தில் முருங்கைக்காய் நிறையா இருக்குது, அதனால் முருங்கைக்காய் வறுவல் வச்சாச்சு. பாருங்கள், சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி இது பண்ணேன். நல்லா கொதிச்சுது. அப்படியே அந்த தண்ணியில் புளி தண்ணியிலே நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா. இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே வரும். நான் லைட்டாக தான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றலை, ரொம்பலாம் ஊற்றலை. எங்கள் வீட்டில் எண்ணெய் நிறையா போட்டால் திட்டுறாங்க, அதனால் ரொம்ப ஆயில் போட மாட்டேன், ஓரளவுக்கு தான். இதிலே கொஞ்சமாக நான் பனவெல்லம் போட்டேங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் பனவெல்லமும் போட்டேன். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. லஞ்சு பாருங்கள், சுட சுட அப்படியே சாதம் செமையாக இருக்கும். சுட சுட சாதம், முருங்கைக்காய் வறுவல். முருங்கைக்காய் வறுவல். அடுத்தது சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்களா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுண்டைக்காய். செமையாக இருக்கா. வாங்க சாப்பிட்லாம்.